ஸோ எங்கடா போயிட்டுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளோட ஃபேமஸான பவர் கடை. ஸோ மதுரையில் வந்து பவர் கடை வந்து நிறைய இடத்துல இருக்குது. மெயினாக இந்த காலவாசல், எஸ்எஸ் காலனி, அப்புறம் வந்து பைபாஸ் ரோட்டில் இருக்குது. ஸோ பைபாஸ் ரோட்டில் இருக்கிறது தான் கொஞ்சம் நல்லா ஃபேமஸாக நிறையா நல்லா பயங்கரமான மூவிங் பிரான்ச். அது செம்ம க்ரௌடு வரும். ஸோ இப்போ மணி ஆல்ரெடி வந்து 7:30 ஆக போகுது. நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஓமை காட், சாரி தம்பிங்களா, நாங்கள் வந்து கொஞ்சம் போய்க்கிறோம். ஒரு கடை வேட்டை எப்படிலாம் போகுதுன்னு நீங்களே பார்க்குறீங்கன்னா பாருங்க. ஏண்டா இப்படி போய் ஒரு கடையில் தின்னுமாடா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி போய் ஒரு கடையில் சாப்பிட்டு தாங்க ஆகணும். அப்படிப்பட்ட கடை தான் அது. ஒரு கடை இந்த அருக்கப்பர் பவர் ஹோட்டல் இருக்கு. நம்ம வந்துட்டோம். ஸோ வந்து இப்போ வந்து கடை வந்து பழைய கடை அங்கே உள்ளே இருக்குங்க. பட் அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பின்னாடியும் நம்ம உட்காந்து சாப்பிட்லாம். புதுசாக அது கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் ஆர்டர் பண்ணிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா 6 இட்லி, 2 இட்லி, அப்புறம் 3 பரோட்டா, அப்புறம் நெஞ்சுக்கறி, நல்லி, அப்புறம் வெங்காயக்கறி. இது 3மே இங்கே பயங்கர பெஸ்ட்டு. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் இங்கே வரும்போது நீங்கள் வந்து கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே வந்து கார்டு கிடையாது, ஃபோன்பே கிடையாது, ஜிபே கிடையாது. ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு வரல. அதனால திவா வந்து போய் ஏடிஎம்மில் போய் காசு எடுக்க போயிருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இது வந்து நெஞ்சுக்கறி, இது வந்து நல்லி எடுத்து பாருங்க. This is called nalli. This is நெஞ்சு எலும்பு. Good for health. This is வெங்காய கறி. க்ளோரியா, நல்லா இதில் பெரட்டி சாப்பிடு. க்ளோரியா, இப்படி பெரட்டி சாப்பிடு, ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிடு. வேணுமா? நல்லா மென்று சாப்பிடு, ரொம்ப நல்லது. பரோட்டாலாம் சூப்பராக இருக்குங்க. இதுதான் டீசென்ட் ஈட்டிங். ஓகேவா? டீசென்ட் ஈட்டிங். திஸ் இஸ் லெஜண்ட்ஸ் ஈட்டிங். இதுதான் லெஜண்ட்ஸ் ஈட்டிங். லெஜண்ட்ஸ்லாம் இப்படி தான் சாப்பிடுவாங்க. நல்லா சூடாக போட்டிருக்காங்களா தேவா? க்ளோரியா எப்படி இருக்கு? இங்கே பாரு க்ளோரியா, எப்படி எவ்வளோ பெரிய நல்லி. நல்லி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நல்லி செம்ம சாஃப்டாக இருக்கு. நெஞ்சுக்கறி செம்மையாக இருக்குங்க. நெஞ்சுக்கறி
வணக்கம். பவர் ஹோட்டல்னு சொல்லுவாங்க. நாங்கள் இந்த மட்டன் ஸ்டாலு, மட்டன் கறிக்கடை, இந்த ஐட்டம் மட்டன் ஐட்டம் நிறையா இருக்கும். நாங்கள் காலைல கறிக்கடை வச்சுருக்கோம். அது கறிக்கடையிலேருந்து உருவான அந்த ஹோட்டலு எல்லாம் காட்டுக்கால் பாயா, குடல், தலைக்கறி, மட்டன் சுக்கா, நல்லிக்கறி, குடல் நிறையா இருக்குது. ஆட்டில் ஒரு 36 ஐட்டம் இருக்குது. வேறு இட்லி, இடியாப்பம், புரோட்டா, குஸ்கா இந்த ஐட்டம் நிறையா இருக்குது. பிரியாணி இருக்குது. காடி சாப்ஸ், பரிச்செலும்பில் போடுறது அதெல்லாம் நிறையா இருக்குது. உங்களுக்கு வந்து இட்லி, இந்த குடல் குழம்பு சார், மட்டன் சுக்கா இது சாப்பிட்றது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இட்லி எடுத்துக்கே இருப்பாங்க, சூடாக இருக்கும், எப்பயுமே சூடாக கிடைக்கும். நம்ம மட்டன் கடைனால எல்லாம் மட்டன் ஐட்டம் நிறையா சாப்பிடுவோம்ல, டெய்லியும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காச்சு, மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒன்று ஆரம்பித்தோம். சின்ன கடையாக தான் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தோம். இப்போ நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மட்டனில் 36 ஐட்டம் இருக்குது, நிறையா இருக்குது. ரத்த பொரியலேருந்து சூப்பு, கோலா உருண்டை, தலைக்கறி நிறையா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கஸ்டமர் எல்லா பேரும் சாப்பிடலாம். ஏன்னா ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும், நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். வேலையாளுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. மேக்ஸிமம் கரைச்சல்லாம் இருக்குது. எல்லா பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க, திருப்தியாக சாப்பிடுவோம். ஒரு 4 இட்லி ஒரு குடல் சாப்பிட்டாலே ஒரு 120 ரூபா 130 ரூபா தான். ஒரு மட்டன் சுக்கா சாப்பிட்டு 4 இட்லி ஒரு தோசை சாப்பிட்டாலே ஒரு 160 ரூபா தான். இவ்வளோதான். எல்லாமே ரேட்டு ரொம்ப சீப்பாக இருக்கும். நம்ம கடைக்கறி காலைல எழுந்திரிச்சு ஆடு எடுத்து இது பண்ணி சந்தையில் போய் ஆடு வாங்கிட்டு வந்து மற்ற எல்லாம் ரெடி பண்ணுறது. இதுக்கு எங்களுக்கு தெரியும், இது எவ்வளோ வேக வைக்கணும், என்ன பண்ணணும், என்ன டேஸ்ட் கொடுக்கணும், எல்லாம். இது கொழுப்பு இருந்தால் இது பண்ணணும், கொழுப்பு இல்லாட்டினா இது பண்ணணும். நைஸ் கறி, இது லேஸ் கறி, கெட்டி கறி இருக்குது, நிறையா இருக்குது. இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ ஐட்டம் போகும். கடைக்கு ஒரு 20 கிலோ 30 கிலோ போயிடும். ஆமாம், எல்லாம் வெளியே கலெக்ட் பண்ணுறது தான். கால், மூளை, செவரட்டி எல்லாமே வெளியே கலெக்ட் பண்ணிடுவோம். இருக்கிற இடத்துல வாங்கிட்டு அப்படியே இது பண்ணிக்கிறது. புதுசாக வந்தீங்கன்னா ஐட்டம் நிறையா இருக்குது. வெங்காய கறி இருக்குது, அதெல்லாம் கிரேவியாக இருக்கும். இட்லிக்கு தொட்டு சாப்பிட பரோட்டாக்கு இதெல்லாம் மேட்சாக இருக்கும். இந்த ஆட்டுக்காலில் நிறைய பெரிய ஐட்டமாக இப்படி நீளமாக இருக்காது எந்த கடையிலையும். ஆட்டு ஈரல் இருக்குது, மூளை இருக்குது. இது நைட்டு 10-11 மணி வரைக்கும் உங்களுக்கு மூளை, செவரட்டி எல்லாமே கிடைக்கும். சின்ன பசங்க வந்து நல்லிக்கறின்றது ஒன்று ஸ்பெஷலாக போடுறோம், அது நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு பீஸ் 1/4 கிலோ இருக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காடி சாப்ஸ் இருக்குது. புதுசாக வர்றவங்களுக்கு நல்லா இருக்கும், கொடுத்த காசுக்கு ஒருத்தாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் பவர் ஹோட்டலில் சாப்பிட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய சஜஷனை நான் சொல்கிறேங்க. நீங்கள் சாயந்தரம் போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு டிசிஷன். ஏன்னா மதியானமே இப்போ ஹோட்டல் திறந்துருக்காங்க, அவங்க அங்கே பிரியாணிலாம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம். பட் நைட்டு ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய வெரைட்டி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் நைட்டு போக போகிறீங்கன்னா ஒரு 7:30 8 o'clock போகிற மாதிரி போய்க்கோங்க. அண்ட் மதியானம் மறக்காமல் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் மதியானம் சாப்பிட்டு போனீங்கன்னா உங்களால் வயிறு ஃபுல்லாக சாப்பிட முடியாதுங்க. ஏன்னா மட்டன் தான் அங்கே ஃபுல் ஸ்பெஷாலே. அங்கே அந்த ஹோட்டலில் ஸ்பெஷலே வந்து மட்டன் தான். எல்லா வெரைட்டி மட்டனும் டாப் டு பாட்டம் அவங்க பிரித்து போட்டு எல்லாத்துலேயுமே செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் மதியானம் ஹெவி லோடாக நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு நைட்டு போனீங்கன்னா உங்களால் நிறையா ட்ரை பண்ண முடியாது. அண்ட் மோரோவர் இன்னொரு சஜஷன் என்னென்னா, தனியாக போகாமல் உங்கள் ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஒரு குரூப் ஆஃப் மக்களோட போனீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு ஐட்டம் வாங்கி நீங்கள் எல்லா ஐட்டமும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்க ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்காங்க. இப்போ அந்த அண்ணா சொன்னாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் அந்த ஓனர் அண்ணா சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம். அத்தனை ஐட்டமும் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் ஒரு ஆள் 2 ஆள் போனீங்கன்னா உங்களால் வந்து அவ்வளோத்தையும் நீங்கள் அட் அ டைம் வாங்கி ட்ரை பண்ணுறதுக்கு ஃபுட்டு வேஸ்ட் ஆயிரும், வயிறு ஃபுல்லாயிரும். ஸோ நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் மக்களாக போனீங்கன்னா நீங்கள் எல்லா சாப்பாடும் ட்ரை பண்ணலாம். சாப்பாடும் உங்களுக்கு எல்லாமே சாப்பிட்ட ஒரு ஃபீலும் இருக்கும். ஸோ அதனால் என்னோடய சஜஷன் படி நீங்கள் குரூப் ஆஃப் போங்க, மதியானம் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிடுங்க, எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு அதே மாதிரி இந்த மறக்காமல் வந்து இந்த வெங்காய கறி, அப்புறம் வந்து இட்லி, அது 2 காம்பினேஷனுமே செம்ம காம்பினேஷனுங்க. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த காடி சாப்ஸ் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. கறி தோசை சூப்பராக இருந்துச்சு. பரோட்டா செம்மையாக இருந்தது. நான் சாப்பிட்ட எல்லா ஐட்டமுமே எனக்கு குறை சொல்கிறதுக்கு ஒரு ஐட்டம் கூட இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ மன நிறைவாக சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நீங்களும் சாப்பிட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா சாப்பிட்டுட்டு மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம பிஸியான ரோடு இந்த ரோடு. அந்த காலத்துலேருந்தே ஒரு பிஸியான ரோடு. பாருங்களேன், நான் உங்களுக்கு காட்டுறேன் பைபாஸ் ரோடை. மக்கள் ஒரே ஜகஜோதியாக தான் இருப்பாங்க இந்த சைடு ஃபுல்லாக. ஏகப்பட்ட கடை வந்துருச்சு பைபாஸ் ரோட்டில், ஏகப்பட்ட கடை. சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லை இந்த ஏரியாவில். புது 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 ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாமே புதுசாக நிறைய வந்திருக்கு. இங்கே பாருங்கள், மெக்டானல்ட்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்காங்க. மெக்டானல்ட்ஸ் 2 மாடிக்கு வாங்கியிருக்கோம். அதே மாதிரி இந்த மாதிரி தள்ளுவண்டி கடை இருக்குது பார்த்தீங்களா, இது நிறையா போட்டிருப்பாங்க.
மெயினாக இந்த ஏரியாவில் தான் இருக்கும். மதுரையில் உங்களுக்கு இந்த மாதிரி தள்ளுவண்டி கடையில் இந்த மாதிரி ஸ்மால் பைட்ஸ்லாம் சாப்பிடணுன்னா நீங்கள் வர வேண்டிய ஏரியா வந்து பைபாஸ் ரோடு. ஃபுட் ட்ரக், கரெக்டு. ஃபுட் ட்ரக், தள்ளுவண்டி கிடையாது, ஃபுட் ட்ரக்கு. ஸோ ஃபுட் ட்ரக்கு நிறைய புது புது ஃபுட் ட்ரக் இருக்குது. கொரியன் ஃபுட் ட்ரக்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரைடு சிக்கன், அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்கங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நிறையா ட்ரை பண்ணலாம். இது பார்த்தீங்களா, நான் சொன்னேன் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி கடை தான். ரோடு தான் கொஞ்சம் படுமோசமாக இருக்குது. இந்த சைடு கொஞ்சம் ரோடை மாற்றி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்களேன், யூனிகார்ன் சொல்லிட்டு இந்த கடை ஃபுல்லாகவே பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது.